ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி மணமான சுவையான கரம் மசாலா தான் பார்க்க போகிறோம். கடையில எல்லாம் போய் அதிகமாக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, நான்வெஜ் சுவையில் நம்ம எந்த குழம்பு சமைச்சாலும் இந்த மசாலா சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். கரம் மசாலா பண்ணுறதுக்கு 150 கிராம் விதை கொத்தமல்லி எடுத்துகிட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு வெறும் கடாயில் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம். விதை கொத்தமல்லி வறுத்த அதே கடாயிலேயே 70 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துகிட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு பட்டையை நல்லா வறுத்தரலாம். பட்டை நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம். 50 கிராம் அளவுக்கு அன்னாசிப்பூ எடுத்துகிட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு அன்னாசிப்பூ வறுத்தரலாம். அன்னாசிப்பூ பாதி வறுபட்டு வந்ததுக்கப்புறமா 5 கிராம் கிராம்பு சேர்த்துட்டு வறுத்தரலாம். கிராம்பு அதிகமாக சேர்த்துட்டா கரம் மசாலா கசந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் 5 கிராம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஜாதிக்காய் எடுத்து அதை பாதியாக வெட்டிட்டு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஜாதிக்காவும் கொஞ்சம் தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்தா கசந்த மாதிரி ஆயிரும். 15 கிராம் அளவுக்கு ஜாதி பத்திரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தால் தான் நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். நம்ம எல்லா பொருளும் வறுக்கும்போது அடுப்பு மிதமான தணலில் தான் வறுக்கும். ஏதாவது ஒரு பொருள் கூட கரிஞ்சிட்டாலும் அது கரம் மசாலாவோட சுவையே மாறிடும். எல்லாமே வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா 10 கிராம் அளவுக்கு ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்தரலாம். மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா கலவையை தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயிலே 20 காய்ந்த மிளகாய் எடுத்துகிட்டு காய்ந்த மிளகாவையும் அடுப்பை மிதமான தணலில் வச்சு காய்ந்த மிளகாய் நல்லா முறுமுறுப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 8 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 8 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு வறுத்தரலாம். இது ரெண்டுமே சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால தான் எல்லா பொருளும் வறுபட்டதுக்கு அப்புறமா இதை நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஆறுனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாத ஒரு மிக்சியை நல்லா தொடச்சிட்டு நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது நைஸாக அரைச்சி எடுக்கணும், கொரன்னு அரைச்சி எடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல மணமான கரம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு கடையில் அதிகமாக விலை கொடுத்து வாங்காமல் நீங்களும் இந்த மணமான கரம் மசாலாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.